Hi viewers, இன்னைக்கு நம்ம வீடியோல GST பத்தி பார்க்க போறோம். GST ல எப்படி monthly returns file பண்றது அப்படினு பார்க்க போறோம். இன்னைக்கு latest updateல GSTR1 ல எப்படி nil returns file பண்றது அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா nil filing பத்தி பார்க்க போறோம். ஒரு கம்பெனில பிசினஸே நடக்கல அப்படினா கண்ணான மந்த்லி கண்டிப்பா என்ன பண்ணனும் nil filing கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பண்ணலைனா பெனால்டி இருக்கும். அப்ப என்ன பண்ணனும்னா எந்த கம்பெனிக்குள்ள நான் உள்ள போணும் அப்படினாலும் லாகின் கொடுத்து அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம உள்ள போணும். அப்ப நான் லாகினை கிளிக் பண்றேன். கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸ்பேஸ் விடாம எப்படி இருக்கோ அப்படியே கொடுக்கணும். இங்க ஸ்பேஸ் வரணுமே. யூசர் நேம் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். அதனால இப்ப யூசர் நேம் அப்படியே டைப் பண்ணிருக்கோம். சரிங்களா? tab யூஸ் பண்றேன். இப்ப பாஸ்வேர்ட். சரிங்களா? என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டை கொடுக்கிறேன். 15 லெட்டர்ஸ். 15க்கு மேல ஒரு பாஸ்வேர்ட் நீங்க பாஸ்வேர்ட் வந்து எப்படி பண்ணனும்? பாஸ்வேர்ட் வந்து யூசர் ஐடி ஓகே. பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணனும்? ஆல்பபெட்ஸ்ல இருக்கணும், நம்பர் இருக்கணும், சிம்பல் இருக்கணும். அதே இது ஆல்பபெட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ஸ்மால்ல இருக்கணும், கேப்ஸ்லயும் இருக்கணும். அதே போல பாஸ்வேர்ட் வந்து 15 லெட்டர்ஸ் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் கொடுக்க முடியும். இங்க கேப்ஸா, இங்க இந்த பொறுத்தளவுக்கு இந்த நம்பர் என்ன சொல்லுவோம்னா கேப்ஸான்னு சொல்லுவோம். இந்த நம்பர் தெரிஞ்சா அப்படியே நம்ம இங்க டைப் பண்ணலாம். தெரியலைன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க வேற நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் மாறும். நீங்க இந்த நம்பர் எனக்கு தெரியல, இன்னும் இது எனக்கு நான் ஆடியோல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஆடியோவை கிளிக் பண்ணலாம். 44099 இப்படி நம்ம கேட்டுட்டு இங்க டைப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஃபைல் அமெண்ட்மென்ட் இருக்கு. இந்த ஃபைல் அமெண்ட்மென்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். இங்க இருக்கு பாத்தீங்களா டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்றேன். உள்ள போகுது. ஃபைல் வந்து ஃபைல் ரிட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணேன்? இங்க கீழே பாருங்க இந்த ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இத டபுள் கிளிக் பண்றேன். பாருங்க மந்த் மார்ச். நான் மார்ச்சுக்கு தான் ஃபைல் பண்ண போறேன். ஓகே பாருங்க. இதுல ஏதாவது நான் பிப்ரவரி ஜனவரி ஏதாவது நான் ஃபைல் பண்ணாம இருக்கேன்னா நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பிப்ரவரி வரைக்கும் முடிச்சிட்டேன். அதனால என்ன பண்றேன்னா மார்ச்சை செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா சர்ச் கொடுத்துறேன். GSTR1 நம்ம nil ரிட்டர்ன் பண்ண போறோம். ஒருவேளை பிசினஸ் நடந்திருந்தாலும் 11 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணலைன்னா நான் சொன்னேன்ல பெனால்டி பாத்தீங்கன்னா 25ல இருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு பெனால்டி வரும். சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன் ப்ரிப்பேர் ஆன்லைன். ஆன்லைன்ல நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்றோம்? ப்ரிப்பேர் ஆஃப்லைன். ஆஃப்லைன்னா நீங்க எக்ஸல்ல இருந்து ஃபைலை நீங்க ஒர்க் பண்ணியிருக்கதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல டேலில இருந்து சேஷன்ல நீங்க ஃபைலை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல யூஸ் பண்றதுக்கு. ஆன்லைன்லனா ஆன்லைன்லயே போய் என்ட்ரி போடணும். எல்லா இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா என்ட்ரி போடணும். இப்போ நம்ம nil ரிட்டர்ன்ஸ்னாலும் ஆன்லைன்ல தான் என்ன பண்ணணும்? நீங்க ஃபைலிங் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது ஓகே தானே? நம்ம டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம், ஃபினான்ஷியல் இயரை செக் பண்ணோம், பீரியட் பார்த்தீங்கன்னா மந்த் எந்த மந்த்னு கொடுத்தோம், சர்ச் கொடுத்தா வந்துருச்சு. வந்த உடனே இப்போ GSTR1 நான் ஃபைல் பண்ண போறேன். இப்போ GSTR1ல என்ன பண்றேன்னா ப்ரிப்பேர் ஆன்லைனை கிளிக் பண்றேன். பாருங்க இங்க கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்துருச்சு. போன மாசத்துக்கு மார்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணல? பிசினஸே பண்ணல. ஆக்சுவலா எல்லாமே இங்க ஜீரோவா வரணும். எனக்கு ஜீரோவா வரல. இங்க பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு? ஹைஃபன் கைஃபனா இருக்கா? இந்த ஹைஃபன் எல்லாமே ஜீரோவா நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த போர்டுல கீழே வர்றேன். டவுனுக்கு வந்துருங்க. வந்த உடனே இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அக்னாலேஜ் இந்த இடத்தை கிளிக் பண்ணுங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இங்க இந்த GSTR1 சம்மரியை ஜெனரேட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஃபிலோ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே நம்மளுக்கு ஜீரோவா வரும். வந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். அது வரைக்கும் நம்ம வேற எங்கேயுமே போகக்கூடாது. ஒருவேளை ஜீரோ வரல அப்படின்னா இங்க நம்ம ரெஃப்ரெஷ், இதான் ரெஃப்ரெஷ் பட்டன். ஜிஎஸ்டி பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு பேர் தான் ரெஃப்ரெஷ்னு அர்த்தம். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். இல்லைன்னா திரும்ப போர்ட்டலுக்கு வெளியே போயிட்டு திரும்ப நம்ம உள்ள போகணும். சரிங்களா? பார்க்கலாம்.
இப்போ நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 1 minutes என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னீங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க எல்லாமே ஜீரோ, எல்லா இடமே நமக்கு ஜீரோவா சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன பண்ணாலும் இங்க எல்லா அமௌண்ட்டோ இல்லை ஜீரோவோ எது வரணும்னாலும் நமக்கு என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்க எல்லாமே எனக்கு இப்போ நில் ஃபைலிங்னா எல்லாமே ஜீரோவா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயுமே பாருங்க இங்கே தான் எல்லாமே எனக்கு ஜீரோவா இருக்கா அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கணும். பாருங்க எனக்கு எல்லாமே எப்படி இருக்கு, ஜீரோவா தான் இருக்கு. ஓகே கொடுத்துட்டு இப்போ இது ஜீரோவா இருக்கான்னு பார்க்கறதுக்கு டிராஃப்ட் எடுத்து கூட நான் பார்க்கலாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலா. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணேன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். கீழே பாருங்க இந்த டவுன்லோட் ஆகுது பாருங்க, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணிக்கலாம், இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு இப்போ நில் ஃபைலிங் ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் நடந்திருந்தாலும் நீங்கள் அழகாக இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை டவுன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எல்லாமே அமௌண்ட் இருந்தால் அமௌண்ட் இருக்குது, அமௌண்ட் இல்லைன்னா இல்லை, இப்படி செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், நம்ம எந்த தப்புமே பண்ணல, பெர்ஃபெக்டாக நம்ம செக் பண்ணிட்டோம், நம்ம எல்லா டேட்டாஸையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஓகே டன் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஒருவேளை நான் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்த மணிக்கு நான் செக் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் இந்த மந்த்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. இந்த கரெக்ஷன் எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து தான் பண்ணணும், அமெண்ட்மெண்ட்டு தான் பண்ணணும். சரிங்களா, அதனால நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. இப்போ நான் சப்மிட் கொடுக்கவா, சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் என்ன வருது, ப்ரொசீட் வந்துருச்சு. இந்த ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. ஓகே இப்போ பார்ப்போம். அப்படியே கீழே வர்றேன். இன்னும் இங்கே எனக்கு இங்கே ஃபுல் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னீங்கன்னா இதையே சம்மரியை சென்டேட் பண்ணுறேன், GSTR1 சென்டேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் லாக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒருவேளை ஃபஸ்ட்டே ஆயிருக்கணும், சில நேரம் ஆகாமல் இருக்குன்னா அப்படி எனக்கு என்ன ஆகும், திரும்ப வரும். இப்போ நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டேன், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். கீழே வரேன். கீழே வந்த உடனே பாருங்கள் சப்மிட் ஆயிடுச்சு. இனி எதுவுமே இதை பண்ண முடியாது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைல் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் ரிட்டர்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இடம் ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆனால் தான் சிக்னேச்சருக்கு நான் என்ன பண்ண முடியும், ப்ரிப்பரேட்டரோட நேமும் எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ எனக்கு இங்கே வேலை செய்யலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், இப்போயும் வேலை செய்யலை. திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுப்போம். அந்த இடத்த நான் டிக் பண்ணணும். டிக் பண்ணுற மாதிரி எனக்கு வேலை செய்யணும். பாருங்கள் ஆனால் எனக்கு இங்கே வேலை செய்யலை. பார்த்தீங்களா, திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வேலை செய்யும். இந்த இடம் இப்போ என்ன ஆகும், டிக் பண்ணலாம் நான். இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்த நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ண உடனே இங்கே ஆத்தரைஸ்டோட யார் ஆத்தரைஸ் சிக்னேச்சர்ன்றதோ அவங்களோட நேம் இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டா இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். இது டிஜிட்டல் சிக்னேச்சரை நம்ம அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணலை அப்படின்னா இவிசியை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இவிசியை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஓடிபி போகும். பாருங்கள் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பாருங்கள் இப்போ என்ன ஆகும், இப்போ இங்கே செகண்ட்ஸ் ஓடுது. இப்போ இங்கே என்ன ஆகும்னீங்கன்னா 10 minutes பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஓடிபி நம்மளுக்கு இங்கே ஃபிட் பண்ணிட்டோம்னா பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபைன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃபைல்டு ஆயிரும். இப்போ BDF598 கரெக்டாக அடிக்கணும், மெதுவாக அடிக்கணும். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ வெரிஃபைன்னு கொடுத்துட்டேன்னா வெரிஃபை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பாருங்கள் இப்படி ரெஃபரன்ஸ் நம்பர் இப்படி ஒன்று வந்துடும். ஒருவேளை நீங்கள் வேறு யாருக்காவது ஃபைல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இதை ஒரு என்ன பண்ணுறேன்னா
பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப டேஷ்க்கு போகிறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபைல். அப்போ முடிஞ்சிருச்சு, வேலையே எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபைல் பண்ணிட்டேன். நான் இதை பார்க்கணும்னா GSTR1 வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே வாங்க, கீழே வந்துட்டு இப்போ ப்ரிவியூ கொடுங்க. இப்போ GSTR1 எனக்கு டவுன்லோட் ஆகுது. இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு உள்ள எப்படி இருக்குன்னா ஃபைனல் இருக்கும். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிட்டோம்னு அர்த்தம், கம்ப்ளீட்னு அர்த்தம் வந்தா. இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன் GSTR1 பாருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க, ஃபைனல் முடிஞ்சிருச்சு. இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். மந்த் ஆஃப் மார்ச் 2021 ஃபைல் ரிட்டர்ன்ஸ் முடிஞ்சிருச்சு. GSTR1 பாருங்க. அடுத்தடுத்து கூட நீங்கள் கூட கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.